அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மகாபாரதம் சொல்லும் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகாபாரத்தில் பரம்பொருள் கிருஷ்ணர் அவர்கள் கூறிய பகவத்கீதை மட்டும் பாடம் அல்ல. மகாபாரதத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு கிளைக்கதையும் ஒரு வாழ்க்கை பாடத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான். மகாபாரதத்தின் சின்ன சின்ன விஷயங்களும் ஆழமான பெரிய உண்மைகளை புரிய வைக்கக்கூடியவை. அப்படி இயற்கையால் மன்னிக்கவே முடியாத தவறு எது, ஏன் என்பதை இந்த மகாபாரதம் எடுத்துரைக்கிறது. குருஜேத்திர போரின் பேரழிவுகள் முடிந்திருந்தன. தர்மம் வென்றாலும் அதற்கான கொடுக்கப்பட்ட விலை மிக பெரியதாக இருந்தது. அந்த இரவுகளில் ஒன்று உலகை ஆளும் பரந்த அறிவும் கருணையும் கொண்ட பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா அமைதியாக உறங்கச் செல்கிறார். அன்றைய உறக்கத்தில் அவர் காணும் ஒரு கனவுதான் இந்த கதையின் ஆழமான உண்மையாகும். அந்த கனவில் முடிவே இல்லாத நீண்ட வரிசை ஒன்று அவர் முன் தோன்றுகிறது. ஆண்களும் பெண்களும் பல்வேறு தரப்பினர்களும் ஒருவருக்கொருவர் பிறகு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். எது தர்மம், இதுதான் என்று தங்களுக்கு தெரிந்த விதத்தில் தர்மத்தை விளக்கி கூறுகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் எப்போதும் பிறருக்கு உதவி செய்தேன், எவரையும் வஞ்சிக்கவில்லை, அதுவே எனது தர்மம். மற்றொருவர் கூறுகிறான், நான் குடும்பத்திற்காக உழைத்தேன், அவர்களை காப்பாற்றினேன், மகிழ்ச்சியாக வைத்திருந்தேன், அதுவே என் கடமை என்றான். இன்னொருவன் சொல்லுகிறான், நான் சமுதாய சட்டங்களை மதித்து நடந்தேன், தவறுகளை தவிர்த்தேன். ஒவ்வொருவரின் பேச்சையும் அமைதியாக கேட்கிறார் கிருஷ்ணர். அவர்களது புரிதலின் அளவுக்கு ஏற்ப தலையசைத்து நீ செல் என்று அனுமதி தருகிறார். யாரையும் குற்றம் சொல்லவில்லை, யாரையும் தள்ளிவிடவில்லை. ஆனால் அந்த நீண்ட வரிசையில் ஒரே ஒருவன் மட்டும் வேறுபட்டிருந்தான். அவன் வரும்போதே அவன் தோற்றமும் தனித்துவமாக இருந்தது. தலைமுடிக்கு நன்றாக எண்ணெய் தடவி முகத்தில் ஒரு விதமான சிரிப்புடன் எலுமிச்சை இலைகளை போன்ற வாசனையுடன் அவன் நடந்து வந்தான். அவன் கண்களில் ஒரு அகங்காரம், தனது வாழ்வை பற்றி பெருமிதத்துடன் பேசத் தொடங்கினான். எல்லா தர்மமும் வெறும் மாயை, நல்லதும் கெட்டதும் மனிதர்கள் உருவாக்கிய கற்பனைகள். நான் எனக்காக வாழ்கிறேன், சாப்பிடுகிறேன், குடிக்கிறேன், விருப்பம் போல் மகிழ்கிறேன். என் உடலே என் ஆலயம், என் ஆசைகளோ என் வழிபாடு. இதற்கு மேல் எதுவுமில்லை, எனக்கு முன்பும் பின்பும் எதுவுமில்லை, எனக்கு பிறக்கும் எதுவுமில்லை என்றான். அவன் சொற்களில் திமிரும் தன்னை தவிர எதையும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் நிறைந்திருந்தது. அதனை கேட்ட கிருஷ்ணரின் முகம் கடுமையாக மாறியது. நீ அரக்கனின் குழந்தை, உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், மேலே செல்ல உனக்கு இடமில்லை என்று உறுதியாக குரலில் கூறுகிறார். இந்த கனவு ஒரு ஆழமான கேள்வி எழுப்புகிறது. அந்த வரிசையில் வந்த பலரும் மற்றவர்களை சுரண்டியவர்களாக இருந்தார்கள். சிலர் சுரண்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். சிலர் தவறுகளை செய்திருந்தார்கள். இருந்தும் அவர்கள் அனைவரையும் கிருஷ்ணர் அனுமதித்தார். ஆனால் இந்த மனிதனை மட்டுமே ஏன் தடுத்தார்? இதன் பின்னால் உள்ள காரணம் மிக ஆழமானதாகும். தர்மம் என்பது வெறும் சமூக சட்டங்கள் அல்ல. நல்லது கெட்டது என்ற மனித கணக்குக்குள் மட்டுமே தர்மமாகி விடாது. ஒருவன் சமூகத்தில் சரியாக வாழ்கிறானா தவறாக வாழ்கிறானா என்பதை காட்டிலும் அவன் படைப்போடு இணைந்திருக்கிறானா என்பதே முக்கியம். சுரண்டல், உதவி, அன்பு, கருணை இவை அனைத்தும் சமூகத்துடன் தொடர்புடைய கருத்துக்கள். ஆனால் படைத்தலோடு தொடர்பு கொள்ளுதல் என்பது முற்றிலும் வேறுபாடு நிலை. ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் அவனிடம் சென்று நிலத்தை கருணையோடு உழு என சொன்னால் அவன் புரிந்து கொள்ள மாட்டான். நிலத்தை அவன் உறுதியாகவும் ஆழமாகவும் உழ வேண்டும். அப்போதுதான் விதை விளையும். மேலோட்டமான கருணை அங்கே பயன் தராது. வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்வில் இனிமையான ஒரு இலக்கு அல்ல, அது மறுமலர்ச்சிக்கான நிலை. உயிர் இனிமையை அனுபவிக்கும் போதே அது வளர்கிறது. ஆனால் அந்த மனிதன் சொன்னது வேறு. நானே எல்லாம்,
என் உடல் மட்டுமே உண்மை, பிற அனைத்தும் பொய் என்றான். அவன் படைப்பை மறுத்தான், உயிரின் மூலத்தை மறுத்தான், தன்னை தவிர வேறு எதுவும் இல்லை என நம்பினான். இதுவே இயற்கையோடு கொண்ட மிகப்பெரிய முரண்பாடு. ஒரு மனிதன் சமூகத்தில் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், அதுவே வேறு விஷயம். ஆனால் படைப்போடு தொடர்புடைய முற்றிலும் தூண்டிவிட்டு நானே இறுதி என நம்புவது இயற்கைக்கு எதிரான நிலை. இந்த பிரிவினைதான் துன்பத்தின் வளர்ச்சிக்கு காரணம் என பரம்பொருள் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் நம்முடைய மகாபாரதத்தில். மகாபாரதம் ஒரு புராணம் மற்றும் வரலாற்று காவியம் மட்டுமல்ல, இது மனிதர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நீதி நூலாகவும் விளங்குகிறது. மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் ஏதேனும் ஒரு வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்துவதாக இருக்கிறது. முக்கியமாக மகாபாரதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்மா என்பது நீங்கள் செய்யும் செயலுக்கேற்ற வினைகளை உங்களுக்கு தருவது. கர்மா மிக முக்கியமான பொறுமையாக இருந்தாலும் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்காமல் விடாது. அது நல்ல பலனோ அல்லது கெட்ட பலனோ சத்தியவதி கங்கை மைந்தனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சியை தன் எதிர்கால வாரிசுகளாகிய முறைகேடான வகையில் பறித்துவது மட்டுமன்றி அவருக்கு வம்சம் இல்லாத வகையிலும் பிரம்மச்சரியாக இருக்க வேண்டுமென்ற உறுதியும் வாங்கி கொண்டாள். முக்கியமாக வரம் கிடைத்ததும் சத்தியவதியின் வம்சத்தை சேர்ந்த எவரும் மகிழ்ச்சியாக ஆட்சி செய்ததில்லை. எப்போதும் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் நிரந்தரமின்றி இருந்தது. அந்த குடும்பத்தின் வாரிசுகள் பெரும்பாலும் துர்மரணத்தை அடைந்தனர். கௌரவர்கள் அனைவரும் அழிந்த முன்னர் சத்தியவதியின் நேரடி வம்சம் முடிவுற்றது. பாண்டவர்களை சத்தியவதியின் நேரடி வாரிசுகளாக கருத முடியாது. அவர்கள் தேவ மைந்தர்கள். மகாபாரதத்தின் சிறந்த போதனைகளில் ஒன்று தர்மம் என்று அழியாதது. பாண்டவர்கள் தர்மத்தினை கடைபிடித்ததனால் இறுதியில் வெற்றியை பெற்றனர். போரின் போது தர்மத்திற்கு எதிராக ஒரு சில செயல்களை பாண்டவர்கள் செய்ததன் பலன் அவர்களும் அனுபவித்தனர். திருதராஷ்டிரன் மனுநீதிக்கு எதிராக தன் சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாட்சியை பறித்தான். அவனது வம்சத்தினர் பாண்டவர்கள் நாட்டை சூது விளையாட்டின் மூலம் அபகரித்து கொண்டனர். இறுதியில் தர்மமே வென்றது. பாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய முழு சொத்தும் கிடைத்தன. முக்கியமாக பாண்டவர்கள் தங்களின் குழந்தை பருவத்தை வனத்திலேயே கழித்தார்கள். அவர்களுக்கு நாட்டை இழப்பதும் காட்டுக்கு செல்வதும் எந்த வருத்தத்தையும் தராது. அது போன்ற சூழல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் பாஞ்சாலியை இழிவு செய்ததை பாண்டவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாஞ்சாலிக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானத்திற்கு அவள் பழிவாங்கும் விதமாக போரினை தூண்டினாள். அதன் விளைவாக கௌரவர்கள் முற்றிலும் அழிந்தார்கள். அஸ்தினாபுரத்தின் அவையின் தர்மம் அறிந்த கர்ணன், பிதாமகர் பீஷ்மர், அறிஞர்கள் உள்ளிட்ட பலரும் பாஞ்சாலியை துகிலுரியும் போது தடுக்காமல் இருந்தனர். ஒரு இடத்தில் அநீதி நடக்கும் பொழுது அதை தடுக்காமல் அமைதியாக இருப்பதும் அந்த அநீதிக்கு துணை போன குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அர்த்தம். எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் ஆயினும் மகாபாரத போரில் பீஷ்மர், கர்ணர், குரு துரோணர் ஆகியோர் அழிய காரணம் அநீதியை கண்டு அமைதியாக இருந்ததுதான். அதாவது இவர்கள் அநீதியை தடுக்கக்கூடிய பல சக்தியும் பல ஆற்றல்களும் இவர்களிடம் இருந்தும் அந்த அநீதி இவர்கள் தடுக்காததற்கு காரணமே இந்த அழிவு. போர் ஒன்று நடைபெறும் போது அதில் ஒருவருக்கு வெற்றியும் மற்றொருக்கு தோல்வியும் கிடைக்கும். ஆனால் இழப்பு என்பது இருபுறமும் கட்டாயம் இருக்கும். போரில் இழப்புகளுக்கு அஞ்ச முடியாது. பெரிய பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்படும். மகாபாரத போரில் கௌரவர்கள் கூட்டம் மொத்தமாக அழிந்து போனாலும் பாண்டவர்கள் பக்கம் பெரிய அளவில் சேதம் இருந்தது. பாண்டவர்கள் பக்கம் அவர்களின் வாரிசுகளான அபிமன்யு, கடோத்கஜன், உபபாண்டவர்கள் என்றழைக்கப்பட்ட பாஞ்சாலியின் மைதர்கள் உட்பட பலரும் அழிந்தார்கள். பாரத போரின் முடிவில் தர்மம் என்றாலும் பாண்டவர்கள் தங்கள் இழப்புகளை நினைத்து பெரிதும் அறிந்தனர். தங்களது உண்மையான மூத்த சகோதரன் கர்ணனின் இறப்பை நினைத்து அதிக கவலை கொண்டனர். அவர்கள் மிக பெரிய போரில் தங்களுக்கு உரிமையுள்ள நாட்டை மீட்டாலும் அரசாட்சியில் ஆர்வமின்றி இருந்தனர். சில வருடங்களிலேயே ஆட்சி அவர்களின் பெயருடன் பரிசிற்று மகாராஜாவிடம் ஒப்படைத்துவிட்டு அனைவரும் தவம் இருக்க கானகம் நோக்கி சென்றனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.